அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, உயிர் உரங்களில் பெரிதும் பேசப்படுற சூடோமோனஸ் உயிர் உரத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். ஆல்ரெடி உயிர் உரங்களை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஒவ்வொரு உயிர் உரத்தை பற்றியும் ஓரலாக சொல்லியிருப்பேன். இப்போ இதுக்கப்புறம் வர வீடியோக்களில் ஒவ்வொரு உயிர் உரத்தை பற்றியும் டீட்டெயில்டாகவே நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ சூடோமோனஸை பற்றி பார்க்குறோம் அப்படின்னாக்கா, சூடோமோனஸ் அப்படின்னா என்ன, அதில் நம்ம எப்படி விதை நேர்த்தி செய்யலாம், நாற்றுகளை எப்படி நனைத்து நடலாம், மண்கலவையில் எப்படி கலக்கலாம், அப்புறம் இந்த சூடோமோனஸை பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது, மண்கலவையில் நம்ம எப்படி கலந்து இதை யூஸ் பண்ணலாம், இதை மாதத்தில் எத்தனை முறை யூஸ் பண்ணலாம், எந்தெந்த பயிருக்கு எந்த இடைவெளியில் யூஸ் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். சரி, சூடோமோனஸ் அப்படின்றது ஒரு நன்மை செய்யும் பாக்டீரியாவை ஒரு நீர்ம வடிவில் அல்லது பவுடர் வடிவில் அடைச்சி வச்சுருப்பாங்க. இதுக்கு ஒரு பவுடர் வடிவில் அடைக்கும்போது டால்கம் பவுடர் அல்லது கறி பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளார வச்சுருப்பாங்க. நீர்ம வடிவில் தண்ணீரில் இதை பாக்டீரியாவை அடைச்சி வச்சுருப்பாங்க. அவ்வளோதாங்க. ஓகேங்க. இந்த சூடோமோனஸ் உயிர் உரத்தை பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக நுனிக்கருகள், நுனியில் கருகி போயிடும், இதை சரி செய்யுது. நுனிக்கருகளுக்கும் வேருக்கும் ரொம்ப சம்மந்தம் உண்டுங்க. வேரில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் இது போல் நுனிக்கருகள் வரும். அடுத்தது இலை சுருட்டல். இலை சுருட்டலுக்கும் வேருக்கும் சம்மந்தம் இருக்குது. வேரில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் இலை சுருட்டலும் வரும், அதையும் சரி செய்யுது. அடுத்தது இலை புள்ளி நோய், இது ஒரு ஃபங்கஸால் வர்றது. இந்த ஃபங்கஸை கூட இந்த சூடோமோனஸ் சரி செய்யுதுங்க. இலைகள் ஓரத்தில் கருகி போயிடும், இதையும் சரி செய்யுது. இதுக்கு நம்ம இலைகள் மேலேயும் தெளிக்கலாம், வேர் பகுதியிலையும் போடலாம். அடுத்தது நெற்பயிரெலாம் வரக்கூடிய குலை நோய், இதை சரி செய்யுது. அப்புறம் நூற்புழு தாக்குதலை கூட சரி செய்யுது. வாடல் நோய், இதை கூட சரி செய்யுது. இது என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தாவரத்துடைய வேரை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையமாக செயல்படுது. இப்போது இந்த தாவரத்தில் வேர்களில் இருக்கக்கூடிய தீமை செய்யும் பூஞ்சான்கள், பாக்டீரியாக்கள், இதை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு வேர்களுக்கு புதுசாக தளிர் வர மாதிரி செய்யுதுங்க. அதுதான் இந்த சூடோமோனஸ் பாக்டீரியாவுடைய முக்கியமான வேலை. இந்த சூடோமோனஸ் பாக்டீரியாக்கள்லாம் காலங்காலமாக இயற்கை விவசாயம் செய்யும்போது இருந்துட்டு தாங்க இருந்தது. எப்போ நம்ம செயற்கை விவசாயம் கெமிக்கலை கலக்க ஆரம்பித்தோமோ அப்போல்லாம் இந்த பாக்டீரியாக்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சுங்க. இன்னமும் இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுடைய நிலங்களில் இது கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்க. இப்போ இதை விதை நேர்த்தி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவு இந்த சூடோமோனஸ் எடுத்துக்கிட்டு அதில் வடித்த கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை கலந்து சேறு பதத்துக்கு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதில் விதைகளை போட்டு ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நிழலில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் விதைக்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக நிழலில் தான் ஊற வைக்கணும். வெயிலில் ஊற வச்சாக்கா அந்த பாக்டீரியாக்கள் எல்லாமே இருந்துடும். அதே போல் இந்த விதைகள் அதில் ஒட்டுற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, இப்போது ரொம்ப நிலங்களில் எப்படி விதை நேர்த்தி செய்யலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, 10லிருந்து ஒரு 15 கிலோ விதைக்கு ஒரு 200 கிராம் சூடோமோனஸ் எடுத்து 1 லிட்டர் அந்த வடித்த கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு கூடவே நம்ம வெள்ளை கரைசல், நாட்டு சர்க்கரையிலேருந்து வெள்ளை கரைசல் சேர்த்தோம் அப்படின்னாக்கா இன்னும் பல மடங்கு இந்த சூடோமோனஸ் பாக்டீரியாக்கள் எல்லாமே பெருகும். இதை ஒரு 30 நிமிடம் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம விதைக்க ஆரம்பிக்கலாம். இந்த 10லிருந்து 15 கிலோ விதைக்கு ஒரு 100 கிராம் வெள்ளை கரைசல் போதுமானது. இதுவே சின்ன சின்ன விதைகளாக இருந்தது அப்படின்னாக்கா அதை நம்ம மண்கலவையிலேயே கலந்துட்டு அதில் விதைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ கத்திரி, தக்காளி இது போல் விதைகளுக்கு. ஓகேங்க. இதுவே நாற்றுகளை எப்படி நனைச்சி நடவு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 200 கிராம் சூடோமோனஸுக்கு 1 லிட்டர் ஆரிய வடித்த கஞ்சியை எடுத்துக்கிட்டு 100 கிராம் அளவு வெள்ளை கரைசல் சேர்த்து நம்ம நாற்றுகளை ஒரு அரை மணி நேரம் நிழலில் வச்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நட ஆரம்பிக்கலாம். இப்படி நடுறதுனால என்ன ஆகுனாக்கா, அந்த பாக்டீரியாக்கள் எல்லாமே அந்த வேர் பகுதியில் போயிட்டு வேரில் இருக்கக்கூடிய தீமை செய்யும் பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள் இது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு வேருக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கும். கூடவே சீக்கிரமாக துளிர் ஆரோக்கியமான நாற்றுகளை உற்பத்தி செய்யும். அடுத்தது நம்ம மண்கலவையில் இதை எப்படி கலக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு க்ரோ பேக்குக்கு 1 ஸ்பூன் அளவு சூடோமோனஸை நம்ம கலந்துட்டு
செடிகளை வந்து நடவு செய்ய ஆரம்பிக்கலாம், விதைகள் வந்து விதைக்க ஆரம்பிக்கலாம். இதுவே வயல்வெளிகளில் நம்ம சூடோமோனஸை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, அடி உரமாக ஒரு 50 கிலோ தொழு உரத்துக்கு 2 கிலோ வீதம் கலந்து நம்ம வயல்வெளியில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுவே லிக்விட் ஃபார்மில் இருக்குது சூடோமோனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1 லிட்டருக்கு 5 ml கலந்து நம்ம மண்கலவையிலும் ஊற்றி விடலாம், செடியோடைய வேர் பகுதியிலும் ஊற்றி விடலாம். அடுத்தது இது போல் உருளைக்கிழங்கு, இது போல் கிழங்கு வகைகள், அதாவது மண்ணுக்குள்ளே அடியில் நம்ம போடுற விதைகளை எல்லாத்தையுமே வந்து இந்த சூடோமோனஸில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் விதைக்க ஆரம்பித்தாக்கா உங்களுக்கு மண்ணில் வரக்கூடிய பூஞ்சைகள், இந்த கிழங்குகள்லேருந்து வருது பார்த்திங்களா, அந்த பூஞ்சைகளை வந்து தடுக்கும். இதை இலைகள் மேலேயும் நம்ம வந்து தெளிக்கலாம். அப்போது நுனிக்கருகள், இலைக்கருகள், இலைப்புள்ளி நோய், அடுத்தது குலை நோய், இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யுங்க. பவுடர் ஃபார்மில் இருக்குது அப்படின்னாக்கா 1/2 ஸ்பூன் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம இலைகள் மேலே ஃபுல்லாகவே தெளித்து விடலாம். ஏதாவது நோய் தாக்குதல் இருந்ததுனாக்கா தொடர்ந்து நம்ம 3 முறை தெளித்தா தான் அந்த நோய் தாக்குதலெல்லாம் போகும். அதாவது இந்த இலைப்புள்ளி நோயெலாம் வருது பார்த்திங்களா, இதெல்லாமே சொல்கிறேன். இதுவே நீங்கள் லிக்விடில் இதை வந்து தெளிக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு சின்ன செடிக்கு வந்து நம்ம 1 லிட்டருக்கு 5 ml போதுமானது. அதுவே பெரிய செடியாக இருக்குது பார்த்தீங்க, அதாவது 1 மாதத்துக்கு மேலே இருக்கிற செடிகளுக்கு 1 லிட்டருக்கு 10 ml வந்து நம்ம தண்ணியில் கலந்து ஃபுல்லாகவே வந்து தெளித்து விடலாம். இந்த சூடோமோனஸ் உயிர் உரத்தை நம்ம மாதத்தில் 2 முறை வந்து பயிர்களுக்கு கொடுக்கணுங்க. வேர் வழியாகவும் கொடுக்கலாம், இலைகள் வழியாகவும் கொடுக்கலாம். இப்படி கொடுக்கறதுனால செடிகள் எல்லாமே வந்து நோய் தாக்குதல் இல்லாமல் ஆரோக்கியமாக வளரும், நல்ல அறுவடையும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். சரிங்க, இந்த சூடோமோனஸ் உயிர் உரம் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் கிராமங்களில் இருக்கக்கூடிய பிடிஓ ஆபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே கிடைக்கும். வேளாண் துறை அலுவலகம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் கிடைக்கும். இப்போல்லாம் ஆன்லைனில் கூட கிடைக்க ஆரம்பிக்குது. அடுத்தது பெரிய பெரிய நர்சரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கூட இந்த உயிர் உரம் சூடோமோனஸ் வந்து கிடைக்குது. நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். இந்த உயிர் உரத்தை வாங்கும்போது கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலாவதியாகும் தேதி. இதை கரெக்டாக பார்த்து வாங்கணும். காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த பாக்டீரியாக்கள் எல்லாமே வந்து இறந்துட்டு இருக்கும், அதை யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு. அதே போல் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நிழற்பாங்கான இடத்துல தான் வைக்கணும். வெயில் படும்படியான இடத்துல வச்சோம் அப்படின்னாக்கா அந்த பாக்டீரியாக்கள் எல்லாமே வந்து இறந்துடுங்க. அப்புறம் என்னங்க, நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இந்த சூடோமோனஸ் உயிர் உரத்தை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக தாறுமாறான அறுவடையை ஈஸியாகவே எடுத்துடலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.